வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு அப்பாவும் பையனும் பேங்க் போயிருக்காங்க. பேங்க்கில் போய் ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் மேலே ஆச்சு. இந்த பையனுக்கு ஒரே கோவம். அப்பா, எதுக்குப்பா இப்படி பேங்க்கெல்லாம் வந்துட்டுருக்கீங்க? இப்போல்லாம் இன்டர்நெட் பேங்கிங் வந்துடுச்சு, வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம், ஏன் இப்படி வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கப்பா அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து சொன்னாராம், எனக்கு வரணும்னு தோணுச்சுப்பா, வந்தேன். இல்லைப்பா, இப்போ எல்லாம் உலகம் மாறி போயிடுச்சு, நீங்கள் எது கேட்டாலும் வீட்டுக்கு வந்துடுது. இந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் நீங்கள் பேங்க் வர வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே நீங்கள் வந்து ஃபோன்லேயே பண்ணிக்கலாம்ப்பா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சிரிச்சுட்டு சொன்னாராம், தம்பி, நீ பார்க்குற கண்ணோட்டம் வேறு, நான் பார்க்குற விஷயங்கள் வேறு. எப்படி அப்படின்னா, நான் பேங்க் வந்து 2 மணி நேரம் உட்காந்துருக்க டைமில் நான் என்னோடய 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். 3-4 பேர் வந்து நான் ரொம்ப வருஷமாக பார்க்காத ஆளை பார்த்தேன். ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு பேசுகிறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் காய்கறி வந்து எனக்கு தெரியும், காய்கறி மளிகை சாமான் எல்லாம் வீட்டுக்கே வந்துடும் தெரியும். ஆனால் அங்கே டெய்லி கூட எடுத்துகிட்டு போய் நான் நடந்து போய் காய்கறியோ மளிகை சாமானோ வாங்கும்போது எனக்கு காலுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆகுது. அப்புறம் வந்து நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசி சிரித்து பேசுகிறேன், நிறையா மக்களை மீட் பண்ணுறேன். போன வாரம் கூட உங்கள் அம்மா வந்து வாக்கிங் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தது பார்த்துட்டு நம்ம பால்காரரை வந்து பார்த்துட்டு போய் அம்மா வந்து வீட்டுக்கு பத்திரமா ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்துட்டார். அதுக்கு முந்தின வாரம் எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியாமல் இருக்கும்போது நம்மளோட பழங்கள் விற்கிறவர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு அவருக்கு அப்படியே கண்ணிலேயே என்னை பார்த்து தண்ணி வந்துருச்சு. அது என்ன சொல், எங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து மொபைலை பார்த்துக்கிட்டு எப்பொழுதும் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்லேயே நான் வர வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் எப்படி மக்களோட போய் பேசுறது, நான் எப்படி 4 பேரை தெரிஞ்சுக்கிறது? நம்ம வந்து ஹியூமன் பிறக்கும் போதே நம்மளோட மெயின் விஷயம் வந்து இன்ட்ராக்ஷன் தானே, ஒருத்தர் பேசுகிறது தானே நம்மளோட பெரிய விஷயமே. அதுவே இல்லாமல் நான் எவ்வளோ நேரம் ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கிறது. ஸோ நான் வந்து இந்த பேங்க்கு நீ உனக்கு வேணால் என் கூட வரது போர் அடிக்கலாம், ஆனால் எனக்கு இந்த 2 மணி நேரம் உட்காரது வந்து மனசுக்கு ரொம்ப நினைவாக இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கை தான்ப்பா பிடிச்சிருக்கணுன்னே இந்த பையனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஓகே, அவங்க அப்பா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாருன்னொன்னே அப்புறம் அவங்க அப்பா சொன்னார், நீ காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வர, என் கூட நீ பேசுகிறது இல்லை, உனக்கு வந்து பகல் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில, நான் 4 பேர் பேசிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.